வார்த்தைகளும் அவர்களது நடவடிக்கைகளும் செயலும் சொல்லும் அவர்களது பார்வையும் கேள்வியும் சொல்லும் தீர்மானிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிள்ளைகள் பார்க்கக்கூடிய பார்வைகளை வீட்டு சூழலில் சுத்தப்படுத்துவோம். இது நாம் பிள்ளைகளுக்கு செய்கிற மிகப்பெரிய பேருபகாரம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதைவிட சிறந்த அன்பளிப்பை நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. கல்விமான்களாக ஆக்குவது இரண்டாவது. அவர்களின் பார்வைகள் தூய்மையாகிற விதத்தில் நமது சூழல், நமது வீட்டு சூழல், நமது சமூக சூழல் இது உண்டாக்கப்பட வேண்டும். இதில் வீடாக ஊராக கவனம் செலுத்தப்பட வேண்டும். கவலையான விஷயம், இன்றெல்லாம் பெற்றவர்கள் குடும்பமாக அமர்ந்து கொண்டு 4 நிமிட கதையை 4 மாதத்திற்கு நாடகம் என்ற பெயரில் காட்சிப்படுத்தப்படுகிறது. டிராமா. அது ஒரு 4 நிமிஷ கதை 4 மாதத்துக்கு ஓட்டுகிறார். குடும்பமாக உட்கார்ந்து ஏதோ ஃபர்து தொழுவது போல ஜமாத்தா அதை பார்த்து கொண்டு அழுது விட்டு போய் தூங்குகிறார். எனக்கு விருப்பமானவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. சிலர் சந்தோஷமாக போய் தூங்குகிறார்கள். அவன் நடிக்கிறான். அவனது நடிப்பு இவனது நடப்பாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பார்வைகள் எதை சொல்கிறதோ அது கனவாக நனவாக அவனது ஒவ்வொரு கட்டத்திற்கும் அது 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 அதாவது தாக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறது. சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள். சில பொழுது அசிங்கங்கள் கூட சாதாரணமானது என்ற இடத்திற்கு அந்த பார்வைகள் கொண்டு வந்து நிறுத்தும். உலகத்தில் ஷைத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் விஷம் பூசிய ஒரு அம்பை வைத்திருக்கிறான். ஏன் விஷம் பூசிய அம்பு என்று சொல்கிறார்கள் என்றால், சாதாரண அம்பு பட்டுவிட்டால் இடத்தில் காயம் வரும், மருந்து பூசினால் ஆறிப்போகும். விஷம் பூசப்பட்ட அம்பு என்று ஒரு பாவத்தை சொன்னார்கள், ஒரு ஆயுதத்தை சொன்னார்கள். ஷைத்தானுடைய ஒரு ஆயுதம் அது. அதுதான் பார்வை. இது எதன் மீது படுகிறதோ பார்வையோடு கண்ணோடு முடிய மாட்டாதே. அவனுடைய ரகசியத்தில் தாக்கம் செலுத்தும், குடும்ப வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தும், அவனது தனிமையில் ஓர்மையை இல்லாமலாக்கும். விஷம் பூசப்பட்ட அம்பு பட்டால் நாடி நரம்பெல்லாம் இரத்தத்தோடு சேர்ந்து அந்த விஷம் கலந்து அவன் இறந்து போவது போல அவனது வாழ்க்கையே சாகடிக்க வைக்கிற, பௌர்ணமியாக வளரவிருக்கிறவனை ஆரம்பத்திலேயே அமாவாசையாக்கி போடுகிற சக்தி அந்த பார்வைக்கு உண்டு.